வெல்கம் டு டாம் டூம் ஃபுட்டீஸ். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு மிளகு, சீரகம், சோம்பு போட்டு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் ஆட் பண்ணி மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவி வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.